கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் வர ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ளே வர ரோடு. கரெக்டாக திருச்சி நேஷனல் ஹைவேலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு லே அவுட் அப்படிங்கும்போது இவ்வளோ வீடுக்கு சென்டரில் ஒரு லே அவுட் இருந்ததாங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த லே அவுட் பொறுத்த வரைக்கும். எல்லா வீட்லையும் இங்கே குடியும் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு பக்கம் இருக்காங்க. ஃபுல்லாக செக்யூரான ஏரியா தான். வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. பார்த்தீங்கன்னா மளிகை கடை, மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்குது. இப்போ காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சூலூருக்கு பேர் போனது ஆர்விஎஸ் காலேஜுங்க. அங்கேயே ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டென்டல் காலேஜ் இருக்குது, அப்புறம் நர்சிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. சூலூர் சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது இங்கே வாரப்பட்டிங்கிற வில்லேஜில் உங்களுக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வருதுங்க. அப்புறம் ஐடி கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது ஜோகா ஐடி கம்பெனி ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. அப்புறம் இங்கே ஒண்டிப்புதூர் கார்பரேஷன் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது. இந்தியாவில் செகண்ட் பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அது. ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது சூலூரில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இப்போ கோயம்புத்தூரில் சரணம்பட்டி, காலப்பட்டி அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போது டெவலப்பான ஏரியா தான், ஆனால் லேண்ட் காஸ்ட் அதுங்க அதிகம். ஓகே. இப்போ சூலூரில் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது, ஆனால் லேண்ட் காஸ்ட் கம்மி. அதாவது வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு 2 BHK 50 lakh பட்ஜெட்லேருந்து கட்டி கொடுக்கலாங்க. ஸ்கூல் பஸ்ஸு உள்ளே வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற எவ்வளோ குழந்தைங்க வந்து இங்கே குடியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கோயம்புத்தூரில் இப்போ பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டான ஏரியானா அது வந்து இந்த திருச்சி ரோட சொல்லலாங்க. அதுவும் பர்டிகுலராக சூலூர் சொல்லவே வேண்டாம். நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட்டும் சரி, அங்கங்கே லேண்டோட காஸ்ட்டும் சரி எக்கச்சக்கமாக தாறுமாற ஏறிட்டுருக்கு. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் வாங்க, கம்மியான ப்ரைஸில் சூலூர் ஏரியாலேயே கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு சூப்பரான லே அவுட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே இன்றைக்கி நம்ம இந்த லே அவுட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த லே அவுட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக நம்ம ப்ரோ கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். கரண்ட்டாக சூலூர் பொறுத்த வரைக்கும் சரியான டெவலப்மெண்ட்டு. அதுவும் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ தட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா எங்கே சொல்லலாம்? இப்போது இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோடுங்க. சூலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் வர ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ளே வர ரோடு. கரெக்டாக திருச்சி நேஷனல் ஹைவேலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, சூப்பர். ஏன்னா நம்மளும் வரும்போது அந்த கால்குலேஷன் நம்ம பண்ணிட்டோம். என்ஹெச்லேருந்து வர்றப்பவே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஆனால் ஒரு லே அவுட் அப்படிங்கும்போது இவ்வளோ வீடுக்கு சென்டரில் ஒரு லே அவுட் இருந்ததாங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த லே அவுட் பொறுத்த வரைக்கும். இது வந்து எல்லாமே இப்போ ப்ரீமியம் சைட்ஸ் எல்லாம் இருக்குமா? கிழக்கு வடக்கு பார்த்து சைட்ஸில் இப்போ இருக்குங்களா? 2 ஃபேஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபேஸ் 1 ஆல்ரெடி டெவலப் பண்ணி அங்கே வீடுகளும் இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து ஃபேஸ் 2வில் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 சென்ட்லேருந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5-4 சென்ட் வரைக்கும் இருக்குது. 2 சைட்டும் கூட கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? எல்லாரும் ஒரு ப்ரைம் சைட்ஸ்னு எதை குறிப்பிட போகிறோம்? இந்த கிழக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த சைட்டு. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் எடுத்துக்கலாமா? ஓகே. ஒரு சைட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அம்யூனிட்டிஸ்? அதான் சைட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே. 30 feet 33 feet 23 feetல தார் ரோட் போட்டிருக்கோம். இபி இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ட்ரைனேஜ் போட்டிருக்கோங்க. அப்புறம் சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோங்க. ஓகே. பேசிக் அம்யூனிட்டிஸ் இப்போ வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது என்னென்ன வேணுமோ எல்லா அடிப்படை வசதியுமே பண்ணியிருக்கு சைட்டுக்குள்ளேயே. பாருங்கள், இங்கே எவ்வளோ வீடு, இதில் எல்லா வீட்லேயும் இங்கே குடியும் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு பக்கம் இருக்காங்க. எல்லா வீட்லேயும் குடி இருக்காங்க. ஃபுல்லாக செக்யூரான ஏரியா தான். வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மளிகை கடை, மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்குது. ஓகே. ஏன்னா இதுதான் வேணும். பொதுவாக என்ன எதிர்பார்ப்போம்? பெரிய பெரிய தேட்டர் வேணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வேணும்னா கேட்க போகிறோம். மேக்ஸிமம் என்ன, காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு பால் பாக்கெட் வாங்குவோ, இல்லை திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஏதோ பக்கத்தில் பஜ்ஜி மாவு வாங்குவோ, பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை வேணும். அதுதானங்க அதிகபட்சமாக நமக்கு தேவைப்படும். ஸோ சைட்டை விட்டு வெளியில் போன உடனே வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, வர வழியிலேயே பேக்கரி எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ வீடு கட்டினாலும் நம்ம புதுசாக இருக்காது இந்த ஏரியா. ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க இல்லையா, அங்கே இருக்கிற மாதிரியே எல்லா வசதியுமே இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்டுக்குள்ளே அந்த சைட்டோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே பெருசாக எதுவும் தேவையில்லை. நானே வீடு கட்டினாலும் இதை எதிர்பார்க்க போகிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தேடுவாங்க. இல்லை ஸ்கூல் காலேஜஸில் எப்படி இருக்குது, பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ்? நம்ம சூலூரோட டெவலப்மெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸு சொல்லிடுறேங்க.
இப்போ கேந்திரிய வித்யாலயா அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எம் ஃபியூச்சர் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் ஆர்விஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இது இப்போ காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சூலூருக்கு பேர் போனது ஆர்விஎஸ் காலேஜுங்க. அங்கேயே ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டென்டல் காலேஜ் இருக்குது, அப்புறம் நர்சிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து சூலூர்லேருந்து பக்கத்துலேயே பாப்பம்பட்டி பிரிவில் உங்களுக்கு கேஐடி இருக்குது, கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் ஹார்ட்லி சூலூர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் இங்கே கேபிஆர் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் பிஹெச்சி காலேஜ், அந்த மாதிரி முக்கியமான ஒரு நல்ல டெவலப்பான காலேஜுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். ஓகே. சுற்றி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷனல் ஹப்பு தான் இல்லையா அது? ஆமாங்க. ஓகே. இருந்தாலுமே இது எல்லாமே வந்துட்டு ஒரு காமன் ஃபெசிலிட்டிஸில் இருக்கும். இப்போ பர்டிகுலராக நான் இந்த சைட்டுக்கு வரேன் அப்படிங்கும்போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் இன்றைக்கி நான் ஒரு அமௌண்ட் போடுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்தில் எனக்கு டபுள் த மடங்கு ஒரு அமௌண்ட் வந்தால் தான் ப்ராஃபிட்டு. அதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது இங்கே? நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இப்போது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குங்க. அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு ஹார்ட்லி 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் சூலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாங்க. இது போக சூலூர் சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது இங்கே வாரப்பட்டிங்கிற வில்லேஜில் உங்களுக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வருதுங்க. அப்புறம் ஐடி கம்பெனிஸ்னு பார்க்கும்போது ஜோகா ஐடி கம்பெனி ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. வெஸ்டர்ன் சைடில் எல்என்டி ஐடி கம்பெனி ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா பீலேமேட்டில் டைட்டில் பார்க் இருக்குங்க. அப்புறம் இங்கே ஒண்டிப்புதூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது, இந்தியாவில் செகண்டு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அது. ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது சூலூரில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அவினாஷி ரோட்லேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் இருக்குது. அது போக அதுக்கு இந்த சூலூர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பாலா ஹாஸ்பிட்டல்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது போக நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே டிமார்ட் இருக்குது, திருச்சி மெயின் ரோட் மேலே. அது போக இங்கே என்டர்டெயின்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஹார்ட்லி 20 மினிட்ஸில் ஃபன் மாலுக்கு ரீச் ஆகிடலாம். அப்புறம் ஒண்டிப்புதூரில் பார்த்தீங்கன்னா மிராஜ் சினிமாஸ் இருக்குது. இப்போ காரணம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஆறுநோதயம் மால் இருக்குங்க. பல்லடத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்குமே இங்கே இருக்கிற மக்கள் இந்த ரூட்டு தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சவுத்தன் சைடில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி வரைக்குமே இங்கிருந்து வந்தாங்கன்னா நம்ம சூலூர் தான் ஒரு கேட்வேவாக அமைஞ்சிருக்கு. இந்த சூலூர் ஜங்ஷன் தாண்டினா தான் நம்ம கோயம்புத்தூருக்கே ரீச் ஆக முடியும். இப்போ கோயம்புத்தூரில் சரணம்பட்டி, காலப்பட்டி அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போது டெவலப்பான ஏரியா தான், ஆனால் லேண்ட் காஸ்ட் அதுங்க அதிகம். ஓகே. இப்போ சூலூரில் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது, ஆனால் லேண்ட் காஸ்ட் கம்மி. கோயம்புத்தூர் காந்தியோரத்தில் என்னென்ன வசதி இருக்குமோ அதே எல்லா வசதியும் சூலூரில் இருக்குங்க. என்ன இந்த சைட்டோட ரேட் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. சென்ட் இப்போ என்ன போயிட்டுருக்கு? ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 695. ஓகே. ஏன்னா இதுக்காக தாங்க நாங்கள் மெயினாக இன்றைக்கி இந்த சைட்டுக்கு வந்தே ஆகணுங்கிறது. எதுக்காகனா சூலூரில் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சரவணம்பட்டி, காலப்பட்டியிலலாம் இதே டெவலப்மெண்ட்டோடு இருக்கிற ஏரியா தான். ஆனால் அங்கே இன்றைக்கி வந்து ஒரு சென்ட் வாங்கணுன்னா மினிமம் 20-25 லேக்ஸ் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது. ஆனால் அதே டெவலப்மெண்ட்டு சூலூரில் இருக்குது. இந்த ஏரியாவில் சென்ட் 695 அப்படிங்கும்போது நம்ம வாங்கலாமா இல்லையா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எல்லா விஷயம் எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு தோணவே இல்லை. சரவணம்பட்டியில் இருக்கிற எல்லாம் இங்கே இருக்குது, காந்திபுரத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்குது, சேம் காலப்பட்டியில் இருக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் தான். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, வீடு கட்டுறதுக்கும் சரி, இடமா வாங்கும்போது இது எல்லாமே ஓகே. இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பீங்களா? அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து நம்ம பண்ணலாம்? அதாவது வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு 2 BHK 50 lakh பட்ஜெட்லேருந்து கட்டி கொடுக்கலாங்க. ஓகே. 2 BHK 50 lakhsலேருந்தே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணலாம்? லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது இங்கே லேண்டுக்கு 75% வரைக்கும் பண்ணிக்கலாங்க, வீட்டுக்கு 80% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஏன்னா இப்போது வீடு மெயின் ப்ரிஃபரபிளி இப்போ உடனே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு எல்லா அமெனிட்டிஸும் இருக்குது. பிகாஸ் சைட்டுக்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளோ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பஸ்ஸு உள்ளே வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற எவ்வளோ குழந்தைங்க வந்து இங்கே குடியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இடமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, லோனுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 75% வரைக்கும் உங்களுக்கு லேண்டுக்கும், வீடாகவே வாங்கும்போது ஒரு 80% வரைக்குமே வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அம்யூனிட்டிஸும் கொடுத்து சென்ட் ஒரு 6,95,000 அதுவும் சூலூர் மெயின் அந்த NHலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 50 லட்ச ரூபாயில் 2 BHK அப்படிங்கும்போது இதுக்கு மேலே யோசிக்க வேண்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ நம்ம கிளைண்ட்ஸே வராங்கன்னா அவங்க எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வந்து பார்க்கட்டுங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகள்லாம் ரெடியாகி குடியே இருக்காங்க. செகண்ட் ஃபேஸும் ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு தான், நல்லா ஜம்முன்னு ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே இருக்குது எல்லாமே. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க தான் வருத்தப்படுவாங்க.
இது நல்ல சைட்டு தான், அருமையான சைட்டு. உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கிளைண்ட் வந்து பார்த்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல அப்ரிஷியேட் கிடைக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லேஅவுட் இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாலேயே கிடையாதுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் விசாரித்து பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை கம்மி பட்ஜெட்டில் சீக்கிரமாக நான் வந்து லேண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஸ்க்ரீன்லேயுமே ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள்.